இந்த ரோஸ் செடி வந்து நம்ம வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோஸ் செடி தான் மாற்றி வைக்கலாம், ஒரு க்ரோ பேக் மேலே அதில் மாற்றி வைக்கலாம் சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். வானா எடுத்து போட்டுடணும்னு சொல்லி நின்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோவில் கூட போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நான் அப்படி சொன்ன பிறகு இதில் வந்து இவ்வளோ பூ பூக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து செடியில் இருக்கிற மண்ணெல்லாம் மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்? நம்ம இன்றைக்கி வந்து காலையில் மேலே வந்திருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் நல்ல கார்டனுக்கு வீடியோ பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஏதாவது எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா அமையுது. மத்தியானத்தில் வந்து சுற்றி ஒரே சத்தம், பசங்க விளையாடுறதும் சத்தமாக இருக்குது, நம்மளுக்கு வீடியோவே பண்ண முடியல. அதனால நம்ம இன்றைக்கி காலையில் வந்துட்டோம். இன்றைக்கி நான் வந்து ரோஸ் செடி, நாளைக்கு நான் ரோஸ் செடி மாற்றுறேன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இன்றைக்கி நான் அந்த ரோஸ் செடி தான் மாற்றி வைக்கலாம், ஒரு க்ரோ பேக் மேலே அதில் மாற்றி வைக்கலாம் சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த ரோஸ் செடி வந்து நம்ம வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் இதை அப்படியே மாற்றி மாற்றி இந்த வச்சுன்னே இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இது பழசாயிடுச்சு, ஒடியுது இந்த தொட்டி. வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து செடியில் இருக்கிற மண்ணெல்லாம் மாற்றணும்னு சொல்கிறாங்க. நானும் அது மாதிரி தான் மாற்றின்னு இருந்தேன். சரி, அதுதான் இப்போ இந்த ரோஸ் செடி இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். ஊருக்கு போகும்போதே நான் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே மாற்றணும்னு நினச்சேன். அப்போ டைம் கிடைக்கல. இப்போ தான் சரி நம்மக்கிட்ட க்ரோ பேக்கு கிடச்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளோ வேறுன்னு சொல்லிட்டு ரோஸ் செடியில் கூட இந்த செடியில் வந்து இப்போ நாக்குப்பூச்சி நானும் மண்புழு தேடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று ஒன்று சின்ன சின்னது இருக்குது, நிறைய வெள்ளை வேர் வந்துருக்குது. வெள்ளை வேர் வரணும். இது வெள்ளை வேர் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செடி வந்து நல்லா பூ வைக்கும், நல்ல க்ரோத் இருக்குதுன்னு அர்த்தம். இது சின்னதாக இருந்துச்சு, ஒரே ஒரு களை தான். நான் மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு ஒரே களை விட்டு வச்சுருந்தேன். நான் இது வானா எடுத்து போட்டுடணும்னு சொல்லி நின்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோவில் கூட போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் அப்படி சொன்ன பிறகு இதில் வந்து இவ்வளோ பூ பூக்குது. செடிங்களுக்கும் உணர்வு இருக்குது, அதுங்களும் நம்ம சொல்கிறத கேட்கும்னு சொல்கிறாங்க. நான் இது வானா எடுத்து போட்டணும்னு சொன்னால் இது உடனே நல்லா வளர ஆரம்பிக்கும், பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். எவ்வளோ மண் பாருப்பா, இதில் மாற்றி வச்சுக்கலாமா? இந்த க்ரோ பேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இந்த ரோஸ் செடி வைக்க போகிறேன். கேனில் எல்லாத்துலேயுமே வச்சு பார்த்துட்டோம், பக்கெட்லேயும் வச்சு பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து வாங்கி ஒரு 10-20 நாள் ஆகுது. நான் சொல்லியிருந்த க்ரோ பேக் சொல்லியிருக்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு வர வச்சுட்டோம். க்ரோ பேக் வந்துருச்சு பாருங்க. க்ரோ பேக்கில் வந்து ஒரு பால் ரோஸ், பன்னீர் ரோஸ் வந்து எப்படி அழகாக பூத்துருக்குதுன்னு. அதனால இன்னைக்கு நான் இதில் தான் மாற்றி வைக்க போகிறேன். இந்த க்ரோ பேக்கில் இந்த ரோஸ் செடியை வச்சுட்டு பிறகு பார்க்கலாம் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் கிச்சன் வேஸ்ட்டு தான் போட போகிறோம். இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்டு தான் போட போகிறோம். இந்த மண்ணிலேயே எல்லாமே கலந்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டு தொழு உரம், இது வர்மி கம்போஸ்ட் எல்லாமே கலந்து வச்சுருக்கிறேன், வேப்பம்பூனாக்கு எல்லாமே. அதனால தான் இதில் நிறைய வெள்ளை வேர் வந்து நல்லா பூ பூத்துருக்குது. இதில் செடி மண்ணே நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே கொஞ்சம் மண் போட்டுருக்குறோம். இப்போ இந்த செடி வச்சுக்கலாம். இது உள்ள இல்லைன்னு போதும் இல்லை, சில மண் அதுக்கு தான் போடணும். செடி வச்சுட்டு தானே போடணும். பேக்கோட பயன் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெனிஃபிட் என்னென்னா நம்ம அதை ஈஸியாக சுற்றி கலரி விடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கும் எரு போடுறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த தொட்டியில் வச்சோம்னாக்கா தொட்டி வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஹைட்டு சின்னதுன்னும்பா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் மேலே. நம்ம எப்போ எந்த ஒரு புது செடியை நட்டாலும் நம்ம நட்டுட்டு பிறகு அந்த செடி மண்ணுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபெர்டிலைசரை ஊற்றணும். இது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரைசல் ஃப்ரெண்ட்ஸ், புளிச்ச மோர் புண்ணாக்கு கரைசல் இதில் நான் ஊற்றி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இதுதான் இப்போ நான் அந்த செடிக்கு ஊற்ற போகிறேன். புதுசாக நட்டு இருக்கிற ரோஸ் செடியில். இது வந்து ஆரஞ்சு கலர் பெங்களூர் ரோஸ் செடி ஃப்ரெண்ட்ஸ். அந்த தொட்டியில் வச்சிடலாமாப்பா அந்த செடி. இந்த தொட்டியில் நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த சந்துலேருந்து ஒரு கீரை மொழிஞ்சு வந்துக்குது பிறப்பா. இந்த ரோஸ் செடி நடுறதுக்கு நான் முதல்ல ஒரு பழைய செடியில் இருக்கிற மண்ணு தான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த தொட்டிலெல்லாம் நிறைய மண் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த மண்ணை எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அந்த மண்ணு போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரோஸ் செடி நட்டுக்கலாம். இதில் வந்து நான் மாட்டுத்தொழு உரெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது நல்லா ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு நான் வாங்கிட்டு வரும்போது. பாருங்கள், பக்கத்துல இருந்து ஒரு களை வந்துருக்குது. இங்கே வந்து பாரு, கிட்ட மண் புழுகுது.
நம்ம இதில் வந்து கோகோபீட்டு அந்த மாட்டு தொழு உரம் எல்லாமே போட்டு வச்சோம். இதில் நிறைய மண்புழு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வரும். இது வரும் வெள்ளை கலர் வேர் வந்துருக்குது சூப்பராக. இது எவ்வளோ பூ பூக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம சின்ன கவரில் கொடுத்துருந்தாங்கப்பா. அதான்டா இது நல்லா வளரும்டா. இந்த மாதிரி கோகோபீட்டு போட்டு வச்சு தான் மண்புழு வந்துருக்குது. அதுதான் உரம். அதுக்கு வேறு நல்லா போகிறதுக்கு இடம் கிடைக்கும், நல்லா வளரும், பூ வைக்கும். இப்போ நம்ம இந்த செடி அப்படியே வச்சு இதை சுற்றி நம்ம இந்த மண்ணையே போட்டு விட்டுக்கலாம். வேறு மூடுற வரலும் போடணும் சொல்ல மண். இதில் வந்து முட்டை தோல் எல்லாமே இருக்குது இதில். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பழைய மண். நம்ம இது நாவ மரத்துலேருந்து எடுத்து வச்சுருந்த மண் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து அந்த பூச்சி அப்படியே மண் சாப்பிட்டு சாப்பிட்டு உயிரோடு இருந்துருக்குது. இப்போ நம்ம ரோஸ் செடிக்கு அதை எடுத்து போடும்போது வந்துடுச்சு. மேலே வந்து நம்ம கொஞ்சோண்டு எரு போட்டுக்கலாம், மாட்டுத்தொழு உரம். சின்னது ஒரு களை ஒஞ்சி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. தண்ணி ஊற்றிக்கலாம் இதில். நம்ம புண்ணாக்கு கரைசல், புளிச்ச மோர் புண்ணாக்கு கரைசல் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம புதுசாக நட்டு இருக்கிற ரோஸ் செடிக்கு ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியே. இன்னைக்கு நம்ம 2 ரோஸ் செடி நட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, இந்த மாதிரி பண்ணி நீங்களும் புது செடி நடணும்னா நட்டுட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற நம்ம எடுத்து குப்பையில் போடுற காய்கறி தோலை வச்சே நம்ம செடிக்கு போடலாம், நடலாம். அந்த மாதிரி நட்டுட்டு பாருங்கள் உங்கள் செடியில் எவ்வளோ பூ பூக்குது, எவ்வளோ காய் வருதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அப்படியே விட்டுடாதீங்க. நம்ம நிறைய தண்ணியும் ஊற்றிட்டோம். எப்பவுமே செடி நட்டால் நிறைய தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் பெருசு பெருசாக இருக்குது. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 கத்திரிக்காய் இருக்குது. 3 கத்திரிக்காயில் வந்து 5 கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3, 4, 5 கத்திரிக்காய் இருக்குது. 5 கத்திரிக்காயில் 2 கத்திரிக்காய் பெருசாக இருக்குது. நம்ம இந்த 2 கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் நம்ம இது வந்து பன்னீர் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ரோஸ் இன்னைக்கு அறுவடை பண்ணி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ரோஸ் இது. இந்த பாரு வண்டு எப்படி உக்காருது ஆசையாக இதில். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு. எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது வேணும்னு ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லினே இருந்தேன். இது கிடைக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தேன். அவங்ககிட்ட கேட்டு இது வாங்கின்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நேற்று நம்ம கட் பண்ணி விட்டு செம்பருத்தி செடி தான், மஞ்சள் செம்பருத்தி. இதில் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பூ பூத்துருக்குது. நேற்று சின்னதாக பூத்து இருந்துச்சு, நான் பறித்து போட்டேன். கீழே கருப்பு பூச்சி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நேற்று நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். வாரத்தில் வந்து 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நம்ம அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணினே இருந்தோம்னாக்கா அந்த கருப்பு பூச்சி எல்லாமே காணாமல் போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பூ பூக்கும். நீங்கள் பாருங்கள் செடியோட அப்டேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுங்கள். பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் செடியிலே இந்த ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கும் அது ஒரு தீர்வாக இருக்கும். புளிச்ச மோர் பெருங்காய கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க செடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு பூ. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.